ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆட்டோட மூளை வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா, ஆட்டு மூளையை வந்து லைட்டாக கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் உப்பு லைட்டாக போடணும். ஏன்னா அந்த கவுச்ச ஸ்மெல் வரும்ல, ஸோ அதுக்காக. ஸோ இது வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு. ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து இதை வந்து வேக வைக்கலாம். துணி இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட துணியில் வந்து அதை முடிச்சு போட்டு கூட வேக வைக்கலாம் தண்ணியில், இல்லைன்னா அப்படியே கூட வேக வைக்கலாம். ஸோ அதில் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நார்மலாக வந்து வேக வைக்கணும். ஸோ இப்போ வந்து வேக வச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னா, இது ஃப்ரை பண்ணுறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம், சீரகம், கடுகு, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி, அவ்வளோதான். இப்போ வந்து வானல் வச்சாச்சு. இது வந்து வானல் வந்து காஞ்சதும் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் வந்து கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் வந்து வடி சோம்பு, சீரகம் ஏன் போடுறோன்னா அதனுடைய கவுச்ச ஸ்மெல் வந்து போகிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது போட்டோன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட்டோன்னா தெகிட்டாது. இது நான் வந்து தம்பிக்காக தான் இந்த ஆட்டு மூளை வந்து பண்ணுறேன். குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சீரகமும் பெருஞ்சீரகமும் வந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் வந்து போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் போடுங்க, குழந்தைங்களுக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதுக்காக தான் வந்து நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் சின்ன வெங்காயமே போடுங்க, பெரிய வெங்காயம் போடாதீங்க. இது வந்து நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து உப்பு வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ கொஞ்சம் வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் மட்டும் வேணும்னா கூட போட்டுக்கலாம். ஆனால் மிளகுத்தூளோட மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் போடுங்க. மிளகுத்தூள் வந்து ஃபஸ்ட்லேயே போடக்கூடாது, அது லாஸ்ட்டாக தான் வந்து போடணும். ஸோ இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதிகமாக இல்லை, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதை அதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணோடனே இப்போ வந்து அந்த வேக வச்ச மூளையை எடுத்து இதோட போடணும். நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அது நல்லா அந்த முட்டை பொரிப்போம்ல, ஸோ அதை மாதிரி வந்து நல்லா அந்த இதை உடச்சி விடணும். அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து இதோட மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி வரும், கவுச்ச ஸ்மெல். அதுக்காக தான் அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய்லாம் அதிகமாக ஊற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து மிளகுத்தூள் வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டோன்னா கொஞ்சம் கசப்பு எடுத்துக்கும். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து நல்லா அதை வந்து இப்போ மிளகாத்தூள் அந்த இது எல்லாம் மிக்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நல்லா இது பண்ணுங்கள். கொஞ்சம் விட்டு அப்படியே கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதை. இப்போ நல்லா வந்து அது மிக்ஸ் ஆகிடுச்சு ஃபுல்லாக மசாலா. மசாலா ஃபுல்லாக இப்போ மிக்ஸ் ஆகி இறக்குற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து இதை வந்து தட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் நீங்கள் ஆட்டு மூளை எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய்.